வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சீனாவுக்கான தனது 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து நாடு திரும்பிய ஜனாதிபதி. நாட்டில் மீண்டும் அரசு பிரச்சினை ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என விவசாய மற்றும் கால்நடை பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டு. ஆட்சியாளர்கள் 7,50,000 அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. அண்மையில் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற சம்பவத்தை வழிநடத்தியவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ள போலீசார். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சீனாவுக்கான தனது 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து நேற்று இரவு நாடு திரும்பியுள்ளார். சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் இறுதி நாளான நேற்று காலை ஜனாதிபதிக்கும் சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வேங் கியூயூவுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. அதன் பின்னர் சீனாவில் சிச்சுவான் வெங்டூவில் உள்ள டாங்பெங் மின்சார கூட்டுத்தாபனத்திற்கும் ஜனாதிபதி விஜயம் செய்தார். சீனாவுக்கான தனது 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் நிறைவை குறிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அடிமட்ட நிலையான அபிவிருத்தி மூலம் கிராமிய மறுமலர்ச்சியை நிரூபிக்கும் முன்மாதிரி கிராமமான சென்கி மாதிரி கிராமம் மற்றும் தேசிய விஞ்ஞான தொழில்நுட்பம் மற்றும் விவசாய நிலையத்திற்கும் விஜயம் செய்திருந்தார். இந்த விஜயத்தின் போது வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆகியோரும் இணைந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உண்டாகியுள்ள அரிசி தட்டுப்பாடு பிரச்சினைக்கு இன்னும் 2 வாரங்களில் தீர்வு காணும் அதே நேரம் அதன் பின்னர் அரிசி பிரச்சினைகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். சந்தையில் ஏற்பட்டுள்ள அரிசி பிரச்சினைக்கு தீர்வு காண எடுத்து வரும் நடவடிக்கை தொடர்பில் கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், தற்போது நாட்டில் ஒவ்வொரு பகுதிகளிலும் விவசாயிகள் நெல் அறுவடை செய்ய ஆரம்பித்துள்ள நிலையில் தற்போது இருக்கும் அரிசி பிரச்சினை எனவும் 2 வாரங்களே இருக்கும். அரசாங்கம் என்ற வகையில் நாங்களும் சிறிய நடுத்தர ஆலை உரிமையாளர்களும் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்திருப்பதனால் அரிசி பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியில் வருவோம். அரிசி மாஃபியாக்கள் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி ஆகிய 3 மாதங்களில் செயல்படுவதால் இந்த காலப்பகுதியிலேயே அரிசி இறக்குமதி செய்யப்படுவதோடு அரிசி விலையும் அதிகரிக்கப்படுகிறது. அதே போன்று இந்த காலப்பகுதியிலேயே நாட்டின் அரிசி காணாமல் போகின்றது. அதனால் எதிர்காலத்தில் இந்த காலப்பகுதியில் இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. அரசாங்கம் என்ற வகையில் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யும் நெல்லை விற்பனை செய்ய போவதில்லை. மாறாக அந்த நெல்லை மீண்டும் அரிசியாக்கி பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்வோம். தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் அரிசி பிரச்சனை நாங்கள் ஏற்படுத்தியது அல்ல. நாங்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே இருந்தது. எனினும் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நேரம் இந்த பிரச்சனை இந்த வருட இறுதியில் மீண்டும் ஏற்பட்டால் மாத்திரம் அது எங்களது பிரச்சனையாக மாறும். அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். அதனால் அரிசி பிரச்சனை நாட்டில் மீண்டும் ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றார். போதைப் பொருளை தடுக்கும் வகையில் தேசிய அளவிலான வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள அதே நேரம் வடமேல் மாகாணத்தில் விசேட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவட்டத்திற்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டதோடு போதைப் பொருளை தடுக்கும் வகையில் தேசிய அளவிலான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதுடன் அது தொடர்பாக மக்களுக்கு நாம் சரியான தகவல்களை சிறந்த முறையில் வழங்கி வருகின்றோம் என்றார். சில தகவல்களை வழங்குவதற்கான நம்பகத்தகுந்த ஏதுவான சூழல் கட்டமைப்பு தற்போது இல்லை. எனினும் நாம் இது தொடர்பாக வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளோம். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் தலைமைத்துவத்தின் கீழ் வடமேல் மாகாணத்தின் விசேட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பில் உள்ள போலீஸ் நிலையங்களால் மேற்கொள்ளப்படாத பணிகளை நடைமுறைப்படுத்துவதற்காக எதிர்வரும் 1 வார காலப்பகுதிக்குள் இந்த குற்றத்தடுப்பு பிரிவு நிறுவப்பட உள்ளது. இந்த நிலையில் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்திற்கு இதனை அறிவித்ததன் பின்னர் இதனை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுப்பதின் ஊடாக பல விடயங்களை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் என்றார். கடந்த காலங்களில் அரசியல் நோக்கங்களுக்காக விமர்சித்த அனைத்து விடயங்களையும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தரப்பு இன்று அது சரி என்று குறிப்பிடும் நிலைமை இன்று ஏற்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் DV சாணக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்த போது, இந்தியா மற்றும் சீனா எதிர்ப்பு கொள்கையினை கொண்டிருந்த ஜனாதிபதி அண்மையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தது மட்டுமல்ல, அந்தந்த நாட்டு திட்டங்களை கடுமையாக விமர்சித்த அவர் இந்த விஜயத்தின் போது அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றார். கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுத்த போது மக்கள் விடுதலை முன்னணி கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தது.
குறிப்பாக துறைமுக நகர அபிவிருத்தி திட்டத்தின் நிர்மாண பணிகளுக்கு சிகிரியா குன்றையும் பெயர்த்தெடுக்க நேரிடும் என்று அனுருகுமார திசாநாயக்க அப்போது குற்றம் சாட்டியிருந்தார். தற்போது கொழும்பு துறைமுக அபிவிருத்தி திட்டத்தினை மேம்படுத்துவதாக சீனாவுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவ்வாறு குறிப்பிட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். இதேவேளை கடந்த அரசாங்கங்கள் நாட்டுக்காக வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்த போது மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கத்தினர் திட்டத்தின் நன்மைகளை ஆராயாமல் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். இதனால் பல வெளிநாட்டு அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் இலங்கைக்கு கிடைக்காமல் போயின என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகுடவுக்கும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கும் இடையில் பாராளுமன்றத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த சந்திப்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர மற்றும் படைக்கல சேவிதர் குஷான் ஜெயரத்ன ஆகியோர் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பில் பாராளுமன்றத்திற்குள் உள்ள சில பகுதிகளை புதுப்பிப்பதற்கு இலங்கை கடற்படையிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவிகள் குறித்து கலந்துரையாடப்பட்ட அதே நேரம் இதனை வெற்றிகரமாக முடிப்பதனை உறுதி செய்வதற்கு இலங்கை கடற்படையின் நிபுணத்துவத்தையும் ஆதரவையும் வழங்க விரும்புவதாக வைஸ் அட்மிரல் பனாகுட தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தியில் இலங்கை கடற்படை ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை சபாநாயகர் பாராட்டியதோடு பாராளுமன்ற உட்கட்டமைப்பு அபிவிருத்தியில் கடற்படை காட்டிய ஆர்வத்திற்கும் நன்றி தெரிவித்திருந்தார். வினைத்திறனான மற்றும் செலவு குறைந்த திட்டங்களின் அமலாக்கத்தை உறுதி செய்வதற்கு அரசு நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை அவர் மேலும் வலியுறுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த கால தேர்தல் வாக்குறுதிகளில் நாட்டின் அரசு சேவையை வலுப்படுத்துவதாக கூறிய அரசாங்கம் 7,50,000 அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புதிய அலுவலகத்தை பத்ரமுலை நெலும் மாவட்டத்தில் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே இதனை கூறிய நாமல் ராஜபக்ச தேர்தல் வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை. அரசாங்கம் வெளியிடும் தகவலுக்கு அமைய அவர்கள் ஒரு அரசியல் வேட்டைக்கு தயாராகி வருவதனை குறிக்கின்றன என்றார். இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்திருந்தாலும் அதற்கான திட்டம் என்ன என்பதை அறிவிக்காத நிலையில் அரசியல் பழிவாங்கலுக்குள்ளான அனைவரும் ஆதரவாக நிற்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு செய்தது. அதற்காக இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது என்றார். அரசாங்கத்தின் திறமையின்மை மக்களுக்கு தெரிந்துவிட்ட அதே நேரம் அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை. நல்லாட்சி அரசாங்கத்தை போலவே அரசியல் அடக்குமுறைகளை கொண்டு வந்து திருடனை பிடித்தோம், சிறைப்படுத்தினோம் என்று கூறி பிரச்சாரத்தை தொடர இப்போது தயாராகி வருகிறார்கள். அதேவேளை ஊடக நிறுவனங்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை அரசாங்கம் அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய நாமல் ராஜபக்ச ஊடக அடக்குமுறையின் அடுத்த கட்டம் அரசியல் அடக்குமுறை என்று கூறியதோடு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலம் நம்மை தடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். அண்மையில் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருக்கும் நிலையில் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையினை பெற்றுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றின் போது இவ்வாறு குறிப்பிட்ட அவர் மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது 2 உயிரிழந்தனர். மாட்டுவண்டி சவாரியை அடிப்படையாக கொண்டு காணப்பட்டிருந்த முரண்பாடு காரணமாக முதல் சம்பவத்தில் 2022ஆம் ஆண்டு 2 உயிரிழந்ததை தொடர்ந்து ஒருவர் வாகனத்தினால் மோதி கொலை செய்யப்பட்டார். பின்னர் 2023ஆம் ஆண்டு 2 துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தனர். இறுதியாக கடந்த வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த 2 முதலாவதாக இடம்பெற்ற 2 மரணம் தொடர்பான சந்தேக நபர்களாவர் என்று கூறினார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள அதே நேரம் சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருப்பதால் அவருக்கு எதிராக நாம் சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக 4 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.